ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சர்வமங்களானி பவந்து ததாஸ்து. இப்பொழுது தமிழில் ஃபிசிக்ஸ் இன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாகம் 3, இயல்பியல் இன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஃபிசிக்ஸ் பௌத்த சாஸ்திரம் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். குறிப்பாக வாசகம் 10க்கும் வாசகம் 77க்கும் செல்கின்றேன். வாசகம் 10. சுரேஷ சரணம் சர்மா விஸ்வரேதா பிரஜாபவ அஹசம்பத்சரோ வியாழக பிரத்யய சர்வதர்ஷன அப்படிங்கிறார். குறிப்பாக சுரேஷ சரணம்ன்றங்க சூரர்களுடைய தேவர்களுடைய அவர்களுக்கும் அவர் ஈசன். அவர் ஒரு பெரிய சர்மா, அவர் சுரேஷ சரணம் சர்மா. விஸ்வரேதாகங்கிறது உலகத்தினுடைய ஆண்களுடைய அந்த அணுக்கள்னு சொல்வார்கள், அவர்தான். அது இருக்கலாம், அது இயல்பியலுக்கு உகந்ததாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்தான் அந்த சக்தி, வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சுரேஷ சரணம் சர்மா விஸ்வரேதா பிரஜாபவக, அவர்தான் எல்லா பிரஜைகளுடைய இருக்கின்றார். எல்லா பிரஜைகளுக்கும் அவர் தான் காரணம். அது ஃபிசிக்ஸ் இல்லை, விட்டுருக்கோம். அடுத்த வரிக்கு வாங்கும். அஹ சம்பத்சரக வியாழக பிரத்யய சர்வதர்ஷனக. அஹஹ அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பகல்னு அர்த்தம், இரவில்லை. ஆங்கிலத்தில் டேம்பாங்க, 4th டே 5th டே 7 days ஓவர்பாங்க, அதை ராத்திரியும் சேர்த்து தான். அங்கேயும் இருக்குது டே அண்ட் நைட்டுன்னு சொல்லணும். ஆனால் அஹங்கிறது சம்ஸ்கிருதத்தில் பகல், தமிழ்லேயும் இருக்குது பகல். அது சரி, அது இயல்பியலில் பௌத்த சாஸ்திரத்தில் அது சரி வர்ணிக்கிறாங்க. பகவான் விஷ்ணு பரமாத்மா எப்படிலாம் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு. அகஹ சம்வத்சரகங்கிறது வருடம், ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வருடம். வியாழக, இந்த வியாழகங்கிறது சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் அப்ளைடு மீனிங் வாங்க. கொடுத்த அர்த்தம் என்னென்னா பாம்பு, சுற்றின்னு இருக்கிற பாம்பு, சுற்றாக இருக்கின்றது ஒரு பொருள்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வியாழகங்கிறது சுற்று, அது ஆங்கிலத்தில் காயில், ஒரு பொருள் என்பார்கள், ஒரு காயில். அந்த வியாழக எப்படின்னா, இப்போ நான் முன்பு கூறியது போல 4 சக்திகள் இருக்கின்றன. ஐன்ஸ்டீனுடைய இயல்பியல் மூலமாக நாம் அறிவோமேயானால், ஸ்டாண்டர்ட் மாடல் என்று அதற்கு பெயர். காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி, புவியியல் ஈர்ப்பு மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் நிறைய ஈர்ப்பு சக்திகள், ஈர்ப்பு சக்தி, பலமான அணுசக்தி அண்டு பலவீனமான அணுசக்தி எல்லாம் இருக்குது. இப்போ இந்த காயிலுங்கிறது எப்படின்னா, இந்த சுற்றுங்கிறது என்னென்னா, நம்ம உலகத்தை சுற்றி மேக்னெட்டிக் காந்த சக்தி இருக்கின்றது. ஏன் அந்த வியாழக என்று சொல்கின்றார்கள் என்றால், நம்ம உலகத்தை சுற்றி காந்த சக்தி பாம்பு போல சுற்றி கொண்டு இருக்கின்றது. உலகத்திற்கு வெளியில் நம்மால் பார்க்க முடியாது, அந்த காந்த சக்தியை நம்மால் உணர முடியும். இந்த மேக்னட்டிசம் என்று ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே, ஆனால் அதற்கு காந்த சக்தி அது சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால்தான் சூரியனுடைய விஷக்கதிர்கள் அவ்வளவாக தாக்காமல் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு கூறுவார்கள். அந்த காந்த சக்தி சுற்றும். எப்படி சுற்றும் என்றால், சாதாரணமாக ஒரு அணு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு முட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். நடுவில் முட்டையில் மஞ்சள் இருக்குது. முட்டையை நீங்கள் வேவிச்சிங்கன்னா மஞ்சள் இருக்கும். அதுதான் அதுக்கு பேர் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படிம்பாங்க. ஒரு அணுவுடைய உள்பகுதி, அதற்கு பேர் மூலப்பகுதி, நியூக்ளியஸ். அதற்குள்ளாக ஒரு ஹைட்ரஜன் எடுத்தால் ஒரு புரோட்டான் தான் இருக்கும், நியூட்ரான் ஒன்று. அதுக்கு நியூட்ரல் எனர்ஜி. அது நேர்மறையும் இல்லை எதிர்மறையும் இல்லை. எலக்ட்ரான் எதிர்மறை, நெகட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அப்போது அந்த ஆட்டமில் அந்த எலக்ட்ரான் சுற்றி வரும். அந்த மஞ்சள் முட்டையை யோக் என்று கூறும் அந்த மஞ்சளை சுற்றி வரும். அது மட்டும் இல்லை, அதுக்கு சுற்றிக்கும். அப்போ என்ன ஆகும், காந்த சக்தி கிரியேட் ஆகுது. அதனால் இந்த உலகம் என்ன பண்ணுறது, அதனுடைய கோளில் சுற்றி. அதனால் உங்களுக்கு இரவு பகல். பிறகு அது சூரியனையும் சுற்றுகின்றது. அதனால தான் இந்த காந்த சக்தி இந்த உலகத்துக்கு உண்டாகின்றது. அந்த காந்த சக்தி வியாழத்தை போல, அதாவது கயிறு போல சுற்றி கொண்டு, பாம்பை போல சுற்றி கொண்டு இருக்கின்றது. அந்த காந்த சக்தியை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தை வியாழக. சாதாரணமாக இதில் வாசுகி பெரிய சர்ப்பம்
சர்ப்பானாம் அகம் வாசுகிங்கிறார் பகவத்கீதை பகவானே. பெரிய சர்ப்பங்கள் ஆதிசேஷன்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வியாழக என்று போடும் காரணம் என்னவென்றால், இந்த காந்த சக்தியை குறிக்கின்றது. அது பாம்பை போல் நம் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றது. பாம்பு காலை சுற்றுற மாதிரி அது உலகத்தை சுற்றுறது. எப்படி சுற்றுறது? உலகம் அதன் கோள், அதனுடைய ஆக்சிஸ் என்று கோள் என்று கூறுவார்கள். அதனை சுற்றி கொண்டு வருவதனால் நமக்கு இரவு பகல் வருகின்றது, சூரிய வெளிச்சம் படாமல். பின்பு சூரியனையும் சுற்றி கொண்டு வருகின்றது. 365 நாள், 1/4 நாள், ஒரு எக்ஸ்ட்ரா 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூடுதல். அதனால தான் உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறது உலகத்திற்கு. பாம்பு போல் சுற்றி கொண்டிருக்கும் அந்த காந்த சக்தி, மேக்னெட்டிசம் என்று கூறுவ வார்த்தை வியாழக என்கிறார்கள். சர்வதர்ஷனக. சர்வதர்ஷனகங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். அவரை தரிசனம் தரக்கூடியவர். எந்த திசைகளிலும், எந்த திக்குகளிலும், எந்த இதிலும் பார்க்கலாம். அடுத்த வரி ஸ்டான்ஸா, அடுத்த வாசகத்துக்கு வாங்க. 77. விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர் அமூர்த்திமான் அநேகமூர்த்திர் அவ்யக்த சதமூர்த்தி சதானனஹ. அவ்யயம் அவர் அவ்யயங்கிறது வியம் இல்லை, செலவு பண்ணக்கூடிய பொருள் அல்ல, அழுகக்கூடிய பொருள். அவ்யயம்தான். இப்போ விஸ்வமூர்த்தின்னா என்ன? முதல் வார்த்தை எடுத்துங்க. விஸ்வமூர்த்தினா மூர்த்திங்கிறது ஒரு விக்கிரகம்னு சாதாரணமாக நம்ம அர்த்தங்கள் எடுப்போம். மூர்த்தி அப்படின்னு குறிக்கப்படுகின்றதுக்கு பேர் மூர்த்தி. ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னு எடுத்தீங்கன்னா ஏன்னு ஒரு நம்பரை குறிக்கின்றது, அது மூர்த்தி. சூரியன் ஒரு மூர்த்தி, உலகம் ஒரு மூர்த்தி. ஒரு மூர்த்தி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு விக்கிரகங்கள் இருக்கலாம், இருக்கும், இருக்காமலும். ஆனால் அந்த மூர்த்தி என்ற ஒரு பெயர் உங்களுக்கு காந்த சக்தி என்ற காந்த சக்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அனுபவிக்கலாம். ப்ராக்டிக்கலாக அது நம்ம தொட்டு பார்க்கலாம். கரண்ட்டு, அதாவது மின்சாரம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதனை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அனுபவிக்கலாம். அதனுடைய இதனால ரசாயன காம்பினேஷன் எல்லாம் உட்பொருட்கள்லாம் சேர்ந்து அது என்ன பண்ணுறது நமக்கு தெரியறதுக்கு, அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம்னு கூறணும். அதுதான் அது மூர்த்தி. மின்சாரங்கிறது ஒரு மூர்த்தி. ஸோ விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்தி தான் அவர். அது ஒன்றும் அவரை விட அளவற்றவர், அளவுள்ளவர் அல்ல. இன்ஃபைனைட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நீங்கள் அதில் விதண்டாவாதம் என்றால் +1 போட்டிங்கன்னா அப்புறம் அர்த்தம் இல்லை. மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர், ஃபயர், அக்னி, வெளிச்சம், சக்தி, தீபம். அந்த நீங்கள் பார்க்கின்ற வெளிச்சங்கள், ஆகாசத்தை நீங்கள் வானல், அதுவும் அமாவாசை தினத்தன்று நீங்கள் மற்ற கிரகங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். மண்டலங்கள்லாம் சாதாரணங்கள்லாம் அங்கங்கே இருக்கும். தீபங்கள், அவர் தான் அந்த தீப்த மூர்த்தி. இந்த மூர்த்தி நீங்கள் ஒரு மில்கி வே என்றால் நீங்கள் வெளியில், நம்ம மண்டலத்துக்கு வெளியில் பார்த்து அந்த மில்கி வே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சந்திரனில் போய் நீங்கள் நின்று உலகத்தை இப்போ காட்டுறாங்க, ஃபோட்டோ எல்லாம் பார்க்குறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி மதந்துன்னு இருக்கும், நீல கலரில் அப்படி இருக்கும், பாதி இந்த இருட்டாக இருக்கும். ஸோ தீபம் எப்படி வருது? நீங்கள் பார்க்கின்ற வெளிச்சங்கள்லாம், தீபம் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது, இருட்டிலையும் இருக்கின்றது. ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு பொருள் மேல் படுவதனால் அது பிரகாசிக்கின்றது, அது வெளிச்சம் தெரிகின்றது. அதற்கு பேர் ரிஃப்ளெக்டிவ் லைட்டுப்பாங்க. அது லைட்டு அது திருப்பி கொடுக்கறது, ரிஃப்ளெக்ஷன். அதனால அந்த மூர்த்தி உங்களால் பார்க்க முடியுது. ஆனால் லைட் நடுவில் இல்லாமல் இருக்கா? உங்களுக்கு இருட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளாமல் இருக்கா? இல்லை, இருக்கு. ஆனால் உங்களுக்கு தென்படுவதில்லை. எப்பொழுது தென்படுவது? ஒரு கிரகங்கள்லையோ ஒரு பொருள், கல் கூட இருக்கலாம், மீட்டராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதோ அடித்தா அது உங்களுக்கு நம்ம பக்கத்தில் வந்தோன்னா அது தெரியும், மின்னும். அப்போ வெளிச்சம் இருக்குது, ஆனால் வெளிச்சம் இருட்டில் இருக்குது. ஸோ தீப்தம் இருக்குது. அந்த தீப்தங்கள், நீங்கள் தீபங்கள், நீங்கள் ஜுவாலை, நீங்கள் ஜொலிக்கின்ற பொருள்களை நீங்கள் ஆகாசத்தில் பார்ப்பீர்களே ஆனால் எல்லாம் ஜொலிக்கும். அப்போ அது வெளிச்சம் அதில் படுது, நடுவில் இருட்டு. அதுதான் தீப்த மூர்த்தி. அமூர்த்திங்கிறார், அமூர்த்திமான். அவரும் அமூர்த்தி தான். மூர்த்தி இல்லாய்மை. மூர்த்தி இல்லாய்மை எங்கே வருது? ஒரு பொருளும் இல்லாமல் நீங்கள் ஆகாசத்தில் பார்க்குறது இருட்டாக இருக்கா இல்லையா? யூனிவர்ஸ் அப்படியே, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படியே இருட்டாக இருக்கும். அங்கேயும் அவர் இருக்கார். அங்கேயும் இந்த தீப்தம் இருக்குது, அந்த தீபமும் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, சக்தி இருக்குது. பொருள் இல்லாய்மை காரணத்தினால் அது பிரகாசிக்கவில்லை, ஜொலிக்கவில்லை. உங்களுக்கு அந்த ஜுவாலையை உங்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் இருக்கின்றார், அமூர்த்தியாக இருக்கின்றார்.
இந்த அமூர்த்திங்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஆராய்ந்து நன்றாக யோசித்து அதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அதனுள் அர்த்தம் இருக்கின்றது. அமூர்த்தி அதான் கிருதா கிருத்தக, கர்த்தாரக அக்கர்த்தாரக நிறைய இடத்துல ரெண்டும் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ், பூவா தலையா. ஒரு காயினுக்கு 2 காயின் சைடு இருக்கணுமோ இல்லையோ, இருப்பது ஒன்று இருந்து விட்டால் இல்லாமே ஒன்று இருக்கின்றது. நம்பர் 1க்கு இல்லாமே 0, 0, 0. அந்த நம்பர் 1க்கு மூர்த்தி எப்படி வருதுன்னா ரெஃபரன்ஸ், அதற்கு குறிப்பீடு, ஒப்பிடுதல் 0வை வைத்துக்கொண்டு 1 வருகின்றது. இல்லாவிடில் அந்த 1க்கு தனியாக மதிப்பு உங்களுக்கு அறியாமை தான். அதனால் அமூர்த்திங்கிறாங்க. நிறைய இடத்துல நான் சொல்கிறேன் கிருதா கிருத்தகன்னு போன வாட்டி சொன்னேன். கிருத்தக கிருத்தக, அதே மாதிரி மூர்த்தி அமூர்த்தி, தீப்த மூர்த்தி அமூர்த்திங்கிறாங்க. அது இருட்டில் மூர்த்தியாக இருக்கார், மூர்த்தி தான், ஆனால் அங்கே பொருள் இல்லை. தீப்த மூர்த்திர் தீப்த மூர்த்திர் அமூர்த்திமான் அநேக மூர்த்திர். அவர் வந்து அநேகம் ஏகம், அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். ஏக்கம் மட்டும் இல்லை, அநேகம். வந்து ஒரு அஜாதி பிரத்யேகம் வருது. அது அதான் அநேகமூர்த்திர் அவ்யக்த சதமூர்த்தி சதானம. அவர் வந்து எட்டர்னல், நிரந்தரம், அவ்யக்த புருஷ சாட்சி அப்படிம்பாங்க. அவர் வியக்தம் அவ்யக்தமும் சொல்லலாம், திருடம் நான் திருடம் அப்படின்னு போடுவாங்க. சதமூர்த்தி சதானனக, சதமூர்த்தி. இந்த சதமூர்த்தினா என்னன்னா அதிசயம் பாருங்க. என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் அறிந்து கொண்டது, நம்ம பிரபஞ்சத்தில் 100 பில்லியன் கேலக்சிஸ்ங்கிறாங்க. ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி நான் சொல்லிட்டேன். 100 பில்லியன் கேலக்சிஸ். நம்முடைய கேலக்சி மண்டலத்தினுடைய பேர் பால் வழியா பாலை வழியாங்கிறாங்க தமிழ் ஆக்கம். மில்கி வே என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நம்முடைய மில்கி வேல கூட 100 பில்லியன் சூரியன்கள் இருக்கின்றார்கள். 10,000 கோடி. ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி, நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ அந்த 100 நம்முடைய மண்டலத்திலும் 100 பில்லியன் சன்ஸ் இருக்கு என்கிறார்கள். கார்ல் சீகன் புக்கை படிக்கிறதுக்கு, இந்த காஸ்மாஸ் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு டிவியில் அவர் யூனிவர்ஸ் காஸ்மாஸ்னு ஒரு சீரியல், ஒரு அப்படியே 1980 நினைக்கிறேன். நான் நல்லா பார்த்தேன். நான் யூஎஸில் இருக்கிறச்சே பார்த்துட்டு இருந்ததை நம்ம இந்தியாவிலையும் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியஸ். இப்போ கூட இருக்கும்னு நினைக்கிறேன், யூடியூப்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ. ரொம்ப அழகாக சொல்கிறார். 100 பில்லியன் சன்ஸ். இந்த ஹிந்துக்களுடைய சாஸ்திரத்தை நம்ம படித்தோம்னா அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பழங்காலத்த சிந்தனைகள் இவ்வளவு ஆழமாக ஓடின்னு இருக்குன்னு அவர் அதிசயப்படுறார். வோல்டேர் இவங்க எல்லாருமே, நிறைய பேர். அப்போ 100 பில்லியன் சன்ஸ் நம்ம மண்டலத்தில் இருக்குது. அதே மாதிரி 100 பில்லியன் கேலக்சிஸ். அது 100. எதுக்கு வரேன்? சதமூர்த்தி சரிதானா? 100. அந்த 100ஐயே எடுத்தாங்க. சஹஸ்ர அப்படின்னு, சஹஸ்ரம் வரலாம். ஆனால் இந்த இடத்துல பௌத்த சாஸ்திரம் இயல்பியல் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது, அந்த அறிவை அவர்கள் எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவை வர்ணிக்கும் பொழுது, இந்த சதமூர்த்தி சதானனக, சதம் ஆனனங்கிறது முகம், ஃபேஸ், விசாஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முகம். 100 பில்லியன் கேலக்சிஸ். இந்த ஆனனம் வந்து எப்படி வருது? இங்கேயும் நம்ம மண்டலத்திலையும் சரி 100 பில்லியன் சன்ஸ் இருக்கு, 100 பில்லியன் சன்ஸ் இருக்கு. பில்லியன், மில்லியன் இல்லை, பில்லியன். அதே மாதிரி 100 பில்லியன் கேலக்சிஸும் இருக்கு. ஆனனா எப்படி வருது? வெளிச்சம் அடிக்கிறச்சா உங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ பெரிய பெரிய எட்வின் ஹபிள் டெலிஸ்கோப்லாம் போயிருக்கு. லைட்டை அடித்தா தான் அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், இல்லைன்னா ஒரு யூகம் பண்ணலாம். அப்போ அந்த முகங்கிறது, நான் உங்கள் முகம், நீங்கள் எங்கள் முகம் பார்க்குறது, முகம்னு ஒன்று வேணும். இருக்கிற முகம் தெரியாது, வெளிச்சம் தான் முகம் தெரியும். அப்போது அந்த லைட்டும் அங்கே அமூர்த்தியும் மூர்த்தியாக, தீப்த மூர்த்தியாக மாறி அந்த 100 பில்லியன் முகங்களை காட்டுறது மண்டலங்கள் ஆனாலும் சரி, அல்லாவிடில் நம் மண்டலத்தில் பாலை வழியில் 100 பில்லியன் சன்ஸ் சூரியன்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த முகங்களை காட்டுவதற்காக இருப்பதற்கு என்று ஆராய்ச்சி மூலமாக தெளிவுபடுத்துவதற்காக சதானனகங்கிறான். சத ஆனனக. இப்போ கஜ ஆனனகங்கிறது யானை முகம், ஆனனகங்கிறது ஃபேஸ். அதுதான் அது கஜானன, அப்படி தான் வருது. இது சத ஆனன. 100. ஏன் 100 எடுத்தாங்க? 50 எடுக்கலை? ஏன் 10,000 எடுக்கலை? 1 கோடி எடுக்கலை? அதாவது இந்த வார்த்தைகள் அவர்கள் உபயோகித்த இந்த வர்ணனைகள் உடைய விசேஷம் என்னவென்றால், குறிப்பாக நாம் கூறுவோமே ஆனால், நாம் பார்ப்போமே ஆனால்,
நாம் ஆராய்ச்சி செய்வோமே ஆனால், நாம் சிந்திப்போமே ஆனால், மூலமாக இயல்பியல் இருக்கின்றது, ஃபிசிக்ஸ் இருக்கின்றது, பௌத்த சாஸ்திரங்கள் இருக்கின்றது, வேதவியலும் சரி இயல்பியல் எல்லாம் இருக்கின்றது. சும்மா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, வேண்டாத வார்த்தைகள் மாதிரி அவங்க சும்மா பகவானை வர்ணிக்கிறது, தெய்வத்தை வர்ணிக்கிற, விஷ்ணு பகவானை வர்ணிக்கிற சும்மா போடலை, அர்த்தத்தோடு போடுகிறார்கள். ஓரொரு பதங்களுக்கும் அர்த்தம் இருக்கின்றது. மூர்த்தியும் தீப்தமூர்த்தி சொல்லி அமூர்த்தியை ஏன் சொல்லணும்? கிருதா அக்கிருத்தக ஏன் சொல்லணும்? கர்த்தாரக அக்கர்த்தாரகன்னு வரும், அது ஏன் சொல்லணும்? தலையா பூவா தலையா அப்படின்னு வர்ணிக்கிறது. அதனால் நிறைய இருக்குது. நான் இன்னும் மேலும் நான் கூறுகின்றேன், பார்ப்போம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்களம். ஹரி ஓம்.